தேர் திருவிழாக்கெல்லாம் ஊருக்கு வர முடியாது வசந்தி. அதெல்லாம் பாவாடை தாவணியும் ரெட்டை ஜடையும் பச்சை கலர் ரிப்பனும் கலகலன்னு கண்ணாடி வளையலுமா போட்டுக்கிட்டு திரிஞ்ச காலம். ஊர் கட்டுப்பாடு, குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும், 6 மணிக்கு மேல பொண்ணுங்க வெளியில வரக்கூடாதுன்னு பொட்டி பாம்பா அடங்கி கிடந்த காலம். இப்ப எல்லாம் மாறி போச்சுடி. விரல் நுனியில உலகம், டச் ஸ்கிரீன்ல வாழ்க்கை. நீ அங்கிருந்து MMS அனுப்புனா நான் இங்கிருந்தே திருவிழாவை பாக்குற காலம். நிறுத்தி வச்சிருக்கிற கட்ட வண்டியில ஏறி கை தட்டி திருவிழாவை ரசிச்ச காலம்லாம் மாறி போச்சுடி. உனக்கு வேற வழி இல்ல. நீ என் கூட டிகிரி முடிச்சவளா இருந்தாலும் பேருக்கு தானே உங்க அப்பா உன்னை படிக்க வச்சாரு. பண்ணையார் பொண்ணு படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். தோட்டம் தோப்பு பண்ணை வயக்காடுன்னு உங்க அப்பா ஒரு ஊருக்கே வேலை கொடுக்கறாரு. ஊர்ல எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சு என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், அந்த மைனருக்கு உன்னை கட்டி வச்சுட்டாரு. நீ கிராமத்து கிளி ஆயிட்ட. ஆனா நான் உறவுகள் இருந்தும் தன்னந்தனியா எந்திர நகர வாழ்க்கையில அசுரத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அசந்தா அந்த நகரம் நம்மள முழுங்கிடும். அதனாலதான் என் லைஃப் ஸ்டைலையே அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி உருமாறிக்கிட்டே இருக்கேன். நான் தன்னந்தனியா இருந்தாலும் பெண் புலி. என்னை யாரும் நெருங்க முடியாத என்ன பார்த்துதான் பல பேர் நடுங்கி போயிருக்காங்க. எனிவே, நீ போன் பண்ணி பழைய ஞாபகங்களை கிளறி விட்டுட்ட. கேஸ்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். பாய். என்ன வீடு மாறி வந்துட்டீங்களா? இது காவ்யா வீடு தானே? நீதானே காவ்யா? ஆமா. அப்ப சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்திருக்கோம்னா போலீஸ சொல்றீங்களா? ஐயோ, இந்த கோர்ட்டு கேஸு போலீஸ் வக்கீல்னு உன் நினைப்பெல்லாம் எப்பவுமே அங்கதான் இருக்குமா? ஆக்சுவலா ஒரு வக்கீலா நான் தான் 24 மணி நேரமும் அந்த சிந்தனையில் இருக்கணும். எனக்கு பதிலா நீ இருக்க. பரவாயில்ல, இதெல்லாமே ஒண்ணுதானே. நீ ஏன் அப்படி பார்க்கறேன்னு எனக்கு புரியுது. உனக்கு புரியணும் இல்லையா? ஒரு நிமிஷம். அம்மா இந்திரா, காவியா இருக்கா? உள்ள வாங்க. உள்ள போய் பேசலாமா? காவியா, உன்னதான் கேக்குறேன். உள்ள போய் பேசலாமா? வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணனும் நானும் இங்க வந்திருக்கோம்னா காரணம் இல்லாம இருக்குமா? ஏமா, இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க மட்டுமா இருக்கீங்க? என்ன மாதிரி ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? வேலைக்காரியா? சார், உங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்தா நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க தான் பெரிய கிரிமினல் லாயர் ஆச்சே. உங்களாலையும்
உங்க மக அருணாலையும் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை சென்டிமெண்டா பொண்ணுங்க மனசு பொண்ணுங்களுக்கு தான் தெரியும்னு கணக்கு போட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. பையில என்ன வெடிகுண்டா? இதையும் சரியா தான் சொல்லிருக்க. எல்லாரும் வெளியில போறீங்களா? இந்த காவ்யா தன்னந்தனியா தான் இருப்பா, அவள புது ட்ரெண்ட்ல மிரட்டலான்னு தான் இங்க வந்திருக்கீங்களா? தி ஃபேமஸ் லாயர் சத்யமூர்த்தி தன்னந்தனியா இருந்தாலும் இந்த காவ்யா 100 பேருக்கு சமம். உங்க தில்லுமுள்ளு எதுவும் என்கிட்ட பலிக்காது. ஐயா, என்ன இது? சூடான எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி வெடிக்கிறாங்க. ஏய் சமையல்காரி, இவங்க வேணும்னா துணைக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா நான் தனி காட்டு நரி. சும்மா எல்லாரும் இங்க வந்து டிராமா போடாதீங்க. வெளில போங்க. அவசரப்படாதம்மா. நீ என் அண்ணன் பையன் அருண் வாழ்க்கையில அடி எடுத்து வச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஐயா, உங்க பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடியாது போல தெரியுது. உங்க பேச்சுக்கு மத்தியில நான் இங்க இருக்கிறத விட அடுப்பங்கரைக்கு போய் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேனே, குடிச்சிட்டு நிதானமா பேசுங்க. அம்மா, இப்படி வா. அதுவும் சரிதான். ஆனா எங்களுக்கு காஃபி வேண்டாம். ஐயா, கிச்சன்ல எல்லா சாமான்களும் இருந்ததுன்னா பாயசம் போட்டு கொண்டு வா. சரிங்க ஐயா. அம்மா, ஏய் ஏய், நீங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. மகாபாரதத்தோட போர், அதாவது யுத்த முறைகளை நானும் படிச்சிருக்கேன். கிருஷ்ணன் எதிரிகளை அழிக்க அமைச்ச வியூகம், பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன் அழிக்க அமைச்ச வியூகம், துரியோதன பஞ்சபாண்டவர்களை அழிக்க அமைச்ச வியூகம்னு எல்லாத்தையும் நானும் படிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த காவ்யாவை அழிக்க புது வியூகம் அமைச்சுதான் இங்க வந்திருக்கீங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி என்ன பத்தின சிந்தனை உனக்குள்ள தப்பாவே ஓடிட்டு இருக்கு காவ்யா. அடிச்சவன் ஒய்ஞ்சிருவான், அடி வாங்கினவன் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு மாறா உங்கிட்ட அடி வாங்கின நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களை அடிச்ச நீ தூங்காம இருக்க. காவ்யா, நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புற ஒரே விஷயம், மனிதனோட வாழ்க்கை எப்ப வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறலாம். இது விதி. இந்த பூமியை படைச்ச இறைவன் மரம் செடி கொடிகளை அதன் போக்கில் வாழ விட்டான். காட்டுல வாழ்ற மிருகங்களை அதோட போக்கில் வாழ விட்டான். ஆறறிவு படைச்ச மனிதன் வாழ்க்கையை மட்டும் இறைவன் அவன் கையில வச்சுக்கிட்டான். லகான் அவன் கையில. பிச்சைக்காரனை கோடீஸ்வரன் ஆக்கிறதும் கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கிறதும் கர்மாங்கிற ஸ்கிரீன் பிளேனாலதான். மனிதனோட வாழ்க்கையை எழுதுறதும் மாத்தி அமைக்கிறதும் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதும் அவன்தான். பிளே கிரவுண்ட்ல ஆடினா அது ஆட்டம். இது இறைவனா ஆடுற திருவிளையாடல். போதும் உங்க பிரசங்கம். நீங்க வந்த காரணத்தை சுருக்கமா சொல்லிட்டு கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா, பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. குட். ஆமாமா, உங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனுக்கும் நிறைய வேலை இருக்கு. இந்திரா, நல்லா போற. எல்லாத்தையும் எடுத்து தட்டுல வைமா. இதோ அண்ணே, வாங்க.
இந்தாங்க அண்ணே. ஆ ஆ. ம். இந்த சத்தியமூர்த்தி என் மகன் அருணுக்கு காவையான்ற பொண்ணுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கேம்மா. ஐயா, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? இந்த நல்ல நேரத்துல பால் பாயசம் வர ரெடி ஆயிடுச்சு. அம்மா, தட்டை வாங்கிட்டு இந்த பால் பாயசத்தை குடிங்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? உன்னோட வேற அபவுட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. முறைப்படி எல்லாரையும் வச்சு பேச வேண்டிய இந்த சுபகாரியத்தை தன்னந்தனியா உங்ககிட்ட வந்து பேசுறேன்னா எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் தெரியாது. அப்படி யாராவது இருந்தா சொல்லு, அவங்ககிட்டயே பேசுறேன். என்ன சிரிக்கிற? கல்யாணங்கிற பேர்ல இந்த காவ்யாவுக்கு மூக்கணாங்கயிறு போட பாக்குறீங்களா? தட் மீன்ஸ் மாட்டுக்கு போடுற மூக்கணாங்கயிறு அந்த மாட்டை ஓட்டுறவன் கையில. அதே மாதிரி உங்க மக என் கழுத்துல மூக்கணாங்கயிறு போல கட்டுற தாலியால என் பிடி உங்க கைக்குள்ள. அப்படிதானே வக்கீல் சார்? நீ ஆரம்பத்துல இருந்து அண்ணனை தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்க. என் அண்ணனும் சரி அருணும் சரி பத்திரம் மாத்து தங்கம். ஐயா, பாயசம் ஆறி போச்சு, நீங்களாம் சூடாயிட்டு இருக்கீங்க. காவியா, நிதானமா யோசி. நீ செஞ்சதெல்லாம் யோசி. நானும் என் மகன் அருணும் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணதும் யோசி. ஹாஸ்பிட்டல்ல உன் பேர்ல எழுதி கேட்ட, அதுக்கான செக் நான் கொடுத்தேன். ஆனா நீ அதை கிழிச்சு போட்டுட்ட. அதோட விட்டியா? என் பையன் பேர்ல கேஸ் போட்ட. நீ என்னதான் எதிர்பார்க்கிற? ஹாஸ்பிட்டல் என் சொத்து இதுதானே? இது எல்லாத்தோடையும் சேர்த்து என் பையனையும் உனக்கு தரேன்னு சொல்றேன். இன்னும் நீ நம்பிக்கை இல்லாமையே பேசிக்கிட்டு இருக்க? வக்கீல் சார், இந்த காவ்யா அவசரப்பட்டு எதையும் சொல்லவும் மாட்டா, எதையும் செய்யவும் மாட்டா. நான் சத்தியமூர்த்திங்கிற மலையோட மோதிரங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த மலையே கல்யாணங்கிற பேர்ல மண்டியிடுறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன மருமகளாக்கி நீங்க உங்க மகனை காப்பாத்த பாக்குறீங்களா? தன்னந்தனியா காட்டுக்குள்ள அலையிற இந்த காவ்யாவ, இந்த பெண் புலிய உங்க காட்டுக்குள்ள அடைக்க நினைக்கிறீங்களா? சும்மா ஆடாது உங்க குடுமி. இத பாருமா, எங்க அண்ணன் ஆசையா உன்னை அருணுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்க 2 பேரோட காதலும் எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்ச கதை தான். நீ தேவையில்லாம அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசுற. எங்க அண்ணனுக்கு எந்த சுயநலமும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. ஆதரவு இல்லாம இருக்கியே, உன்னை சொந்தமாக்கிக்கிட்டா என்னன்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு. அவரே பெரிய கிரிமினல் வக்கீலு. அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மகனோட வாழ்க்கைக்காக உன்கிட்ட பேச வந்தா நீ என்னமோ இப்படி எல்லாம் பேசுற?
அவசரப்படாத இந்திரா. வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. நாம் ஏதோ பயந்து போய் காவியாவை பொண்ணு கேட்டு வந்ததா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் இப்ப நாம காவியாவை பொண்ணு கேட்டு வந்த விஷயத்தையும் வெளியே 4 பேருக்கு சொன்னா சராசரியா காவியா நினைக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு காவியா சராசரி பொண்ணு கிடையாது. கொண்டு வந்த தட்டு கொண்டு வந்ததாகவே இருக்கட்டும். நாங்க புறப்படுறோம். இனிமே முடிவெடுக்க வேண்டியது இந்த காவியா தான். அது எஸ்ஸா இருந்தாலும் சரி, நோவா இருந்தாலும் சரி, ரெண்டையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும். நாங்க உன் வீடை தேடி வந்தோம். நீ எங்க வீடு தேடி வரியா இல்ல நீ கோர்ட்டுக்கு போறியாங்கிறது அது உன் விருப்பம். எல்லாத்தையும் விடு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் மருமகள் ஆக்கிக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த குறுப்பனை எனக்கு இருக்கான்னு பார்ப்போம். புடி போமா.